இந்த வீடியோவில் Creo parametricsல பார்ட்ல இன்ஜினியரிங்கில் நம்ம ரிப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான பர்ஃபெக்ட் மாடலை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு பாக்ஸ் போட்டாச்சு, ரவுண்ட் 100 கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ப்ரொஃபைலாக இருக்கும். நான் ஷெல் பண்ணிட்டேன். ஸோ ஷெல் பண்ணிங்கன்னா எனக்கு அந்த ஷேப்பும் அப்படியே ரிட்டைன் ஆகும். இப்போ நம்ம ரிப் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரெஜெக்டரி ரிப். ஸோ இந்த ட்ரெஜெக்டரி ரிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிளேனை அடிப்படையாக வச்சு இங்கே நான் ஒரு ஸ்கெட்ச் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ இதை ஸ்கெட்ச் எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா இதில் இந்த எட்ஜையும் இந்த எட்ஜையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு ரிப் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த ரிப் எதை அடிப்படையாக வச்சு ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம திக்கன் நீட்டு படிச்சிருக்கோம். திக்கன் ப்ளஸ் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூடில் திக்கன் ஒரு லைனை கிரியேட் பண்ணிவிட்டு திக்கன் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ரிப் ஃபார்ம் ஆகும். திக்கன் ப்ளஸ் அப் டு நெக்ஸ்ட்டு கம்பைன் பண்ணது தான் இந்த ரிப் ஆப்ஷன். ஸோ இதுக்காக ஸ்பெசிஃபையாக க்ரியேட் பண்ணுறதுனால இதில் சம் அட்வான்டேஜஸ் இருக்கு. அது என்னன்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஒரு நார்மல் ரிப்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ரிப் ஃபார்ம் பண்ணிட்டேன். இது ஒரு பர்ஃபெக்ட் ரிப் ஃபார்ம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிப் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரிப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிளேன் கிரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல ரிப் ஃபார்ம் பண்ண தேவையில்லை. எனக்கு நடுவில் இருந்து தான் ஒரு ரிப் ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பிளேன், இந்த பிளேன் அடிப்படையாக வச்சுக்கிட்டேன். ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 350 கொடுக்குறேன். 350 அதிகமாக இருக்கிறனால ஒரு 250. ஸோ இப்போ ரிப் போயிட்டேன். ட்ரெஜெக்டரி ரிப்பு ஸோ நான் இப்படி ஒரு ரிப் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ரிப் ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி ஃபார்ம் ஆகும். இது கிட்டத்தட்ட ஒரு வால் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா நான் க்ரியேட் பண்ண இந்த பிளேனில் இருந்து எனக்கு இந்த ரிப் ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் இதை பார்த்தீங்கன்னா நான் மல்டிபிள் சினாரியாவாக பார்த்தீங்கன்னா இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்டிங் மாடல் கிரியேட் பண்ண போகிறேன்னா கேஸ்டிங் மாடல் எப்பவுமே சம் டிகிரீஸில் தான் ஃபார்ம் ஆகும். அதாவது டிராஃப்டிங் டிகிரீஸ் இருக்கும். இந்த டிராஃப்டிங் டிகிரீஸும் நான் இதில் கொடுக்கலாம். ஸோ அந்த டிராஃப்டிங் டிகிரீஸ் கொடுக்க நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிராஃப்ட் ஃபார்ம் பண்ணலான்னா ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் இது ஒரு இன்டர்னல் செக்ஷன்ஸ் தான். நான் ரிப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு செக்ஷனுக்குள்ளே போய் இதை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஷேப்பை கண்ட்ரோல் பண்ணுறது இது. காமனாக பார்த்தீங்கன்னா 3 to 7 டிகிரி கொடுத்த போகிற நான் 3 டிகிரி கொடுக்குறேன். ஸோ நான் இந்த 3 டிகிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த 3 டிகிரின்றது மெயின்டைன் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஷார்ப் எட்ஜஸ் இருக்கக்கூடாது. இந்த ஜாயினிங் எட்ஜஸ்லனா நான் இந்த ஆட் ரவுண்டுன்னு கொடுக்கலாம். ஸோ ஆட் ரவுண்டுன்னு கொடுக்கும்போது
நால ஸ்பெசிஃபையா ஒரு ஃபில்லட் ரேடியஸ் கொடுக்க முடியும். இப்படி கொடுக்கறதுனால எனக்கு என்ன லாபம்னா, என்னோட ரிப்போட எட்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா ஃபில்லட் ஆகிடும். ஸோ இது ஃபில்லட் ஆன பிறகு என்ன, என்னோட எக்ஸஸ் ஒர்க் என்ன இருக்குன்னா, இந்த இடத்த ஃபில்லட் பண்ணுறது தான். இது வந்து ஸோ என்னோட ஃபில்லட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு எட்ஜஸ்ன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்லட் கொடுக்கணும். ஸோ அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட் ரவுண்ட். ஸோ எனக்கு இங்கேயும் ரவுண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த ரவுண்ட் என்னன்னா என்னோட ஃப்ளாட்னஸ் மேலே இல்லாமல் அதை ஃபுல் ஃபில்லட்டாக ஃபார்ம் பண்ணேன். நான் எவ்வளோ இப்போ 14.29 இல்லைன்னா 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15க்கு ஒரு ஃபில்லட் ஃபார்ம் பண்ணணும். அதுதான் இது. ஸோ அந்த ஃபில்லட்டை நான் இந்த மாதிரி சினாரியோவில் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இதில் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். ஸோ இதில் ஃபார்ம் பண்ணேன்னா இந்த மாதிரி சினாரியோ, அதாவது ஒரு பிளேனுக்கு உட்பட்டு நான் க்ரியேட் பண்ணேன்னா எனக்கு இந்த எட்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். இதுவே நான் இந்த சினாரியோவில் க்ரியேட் பண்ணேன்னா இப்படி இருக்கா. இது கூட நான் இந்த ஃபில்லட்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு சினாரியோ சேஞ்ச் ஆகும். எனக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈவனாக இருக்கும். ஸோ இந்த சினாரியோவில் அந்த மாதிரி, அதாவது இதில் வந்து நான் எல்லா பாசிபிள் ரிப் ஆப்ஷன்ஸையும் கொடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஸ்மூத்தான ஒரு ரிப் ஃபார்மேஷன் கிரியேட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஜெக்டரி ரிப்னுட்டு நம்ம சொல்லுவோம். இது நீங்கள் வேரியஸ் கண்டிஷனில் கொடுக்கலாம், வேரியஸ் டிஃப்ரென்ஸ் மேனர்ஸ்லும் கொடுக்கலாம். ஆனால் க்ரியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ரிப்பில் ஃபில்லட் கொடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரிப் வழியாக தான் ஃபில்லட் கொடுக்கணும். இதை விட்டு வெளியில் தனியாக வந்து ஃபில்லட் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்குறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்க்காக மட்டும்தான் இந்த ஃபில்லட் இருக்கணுமே தவிர வேறு எந்த கார்னர் ஃபில்லட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்புக்கு வெளியில் வந்து கொடுக்கக்கூடாது. இது க்ரியோவை பொறுத்த வரைக்கும் ரூல்னு சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சாஃப்ட்வேருக்கு உட்பட்டு இருக்காது. அதே மாதிரி ரிப்புக்கு வந்து டிராஃப்டிங் ஆங்கிள் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த ரிப் ஆப்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.